என்ன கீழே இருக்கிறவனை எப்படி மேலே கொண்டு போகுது, எப்படி உயர போற, அப்படி கற்பனை பண்ண ஆரம்பிச்சு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால உள்ளத்தில் எதை அதிகமா பெரிதிப்படுத்தி பார்க்கிறோம், எதை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றத இந்த உலகம் முழுவதும் இந்த பயத்துக்கு, இந்த பயம் கொடுக்குற கற்பனை எப்படியெல்லாம் நம்ம குடும்பம் அழிய போகுது. பிசாசு காட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? என்ன ஒரு பிரச்சனை இல்லை, இப்படி இப்படியெல்லாம் நடந்துடும். நடக்காததுக்கு முன்னாடி இவங்களே சொல்லுவாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னா என்னையா பண்றது, இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது. இதெல்லாம் பயத்தினால், கற்பனையினால் பேசுகிற வார்த்தைகள். அப்ப சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக இருப்பவன். நிறைய பேர் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தையினுடைய மகத்துவம் என்ன என்பது சில நேரத்துல எல்லாம் கேட்டுடலாமான்னு கூட ஆயிரும். இப்படி எழுதி போட்டிருக்கீங்க, அருமையான வசனம், ஆனா இதை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது இல்லையா? அடுத்தது சொல்றாரு பாருங்க, இந்த எப்படி இந்த தண்ணியை வச்சு இவங்கள வெளியே கொண்டு வராரு, இதே தண்ணியை வச்சு அந்த எகிப்தியின் பார்வோனுடைய சேனை என்ன பண்றாரு, உள்ள அமிழ வைப்பாரு. அந்த தண்ணியில இவங்க காப்பாத்துறாங்க, அதே தண்ணியில இவங்க முழுகுறாங்க இல்லையா? அப்போ விஷயம் என்னன்னு கர்த்தர் இது தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு சப்ஜெக்டுக்கு போனோம் இல்லையா? ஆதியாகமம் 1 1வது வசனத்திலிருந்து அப்படியே 10வது வசனம் வரலையும் ஒன்னொன்னு பார்ப்போம், வாசிப்போம். ஆதியிலே தேவன் நல்லா கவனிக்கணும், இதுலதான் பைபிளே இருக்குது. இந்த ஆதியம் 1லிருந்து 10 வரையிலும் தான் பைபிளே ரொம்ப சுருக்கமா வச்சிருக்கிறாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், இந்த சிருஷ்டிப்பு என்ன என்பதை இதை பார்த்தவே புரிஞ்சிடும். சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கவனிங்க, ஜலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? 2வது வசனம் சொன்னது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ரெண்டும் படைச்சிட்டாரு, வானத்தையும் பூமியும் படைச்சிட்டாரு. படைச்சிட்டு இப்ப பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படின்னா என்ன? அது ஒரு ஆர்டர்வா இல்லை. பார்த்துருக்கீங்களா? இப்ப நீங்க ஒரு வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி போகும்போது என்ன பண்ணிட்டு போவீங்க? எல்லாம் மூட்டை கட்டி வாரி எது எது எங்கெங்க இருந்துச்சு எல்லாத்தையும் கட்டி எடுத்து லோடு ஏற்றிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு வீட்டில் இறக்கிடுவீங்க. இறக்கிட்டு பார்த்தா என்ன ஒரு ஆர்டர்வா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? வீடு இருக்கு, ஆனா ஒழுங்கின்மையும் எப்படி இருக்குது? பெட்ரூம் இருக்கு, அதுல ஒரு ஒழுங்கு இல்லை. ஹால் இருக்குது, அதுல ஒரு ஒழுங்கு இல்லை. கிச்சன் இருக்குது, அதுல ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையும் தாங்க தோணுது.